அரிசோனா வெயிலில் குடியிருக்கும் மாண்புமிகு நண்பாசன் நம்பீஸ். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? என்ன நண்பா? ஹேஷ்டாக் ஓகே, ட்ராமா போயிடலாமா? இப்போ நம்ம பார்க்க போறது வேர்ல்டுலேயே, சரி அமெரிக்காலேயே, ஓகே அட்லீஸ்ட் அரிசோனாலேயே இருக்கிற ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட் சென்டர். போலாமா? அகம் டிவி வழியே அகத்துக்குள். எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவா. இந்த சோஷியல் மீடியா டாக்டரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? வாரம் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை போட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி 10 ஃபாலோவர்ஸ் ஃபனா ஆயிடுவாங்க. இதுக்கு என்ன மெடிகேஷன், அதுக்கு என்ன மெடிகேஷன், இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டன்ட் மெடிகேஷன் கேட்டு தொல்லை வேற பண்றாங்க. நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், எனக்கு எதுக்கு இந்த ஸ்டெத்தஸ்கோப்பும் லேப் கோட்டும்? அப்புறம் நானே என்னை சமாதானப்படுத்திப்பேன், இந்த மூஞ்சியெல்லாம் டாக்டர்னு இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டாதானே மக்கள்லாம் நம்புவாங்க. கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸில் நான் இன்னொரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போயிடுவேன் போல இருக்கு. சரி, உடம்பு கொஞ்சம் கூலாக வச்சுக்கிட்டு, முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு ஃப்ரிஞ்சா இன்னைக்கு ஒரு வீடியோ போடுதுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ரீல்ஸ் ராட்சசி டாக்டர் டி பேசுறேன். என்னங்க பாக்குறீங்க? உடம்புல இருக்கிற பாரத்தை குறைக்க டாக்டர் பால் கிட்ட போறீங்க, மனசுல இருக்கிற பாரத்தை குறைக்க இந்த டாக்டர் டி கிட்ட தானே வரணும். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? இன்னைக்கு என்னோட ஆபீஸ் டூர் போக போறீங்க. கம் ஆன், லெட்ஸ் கோ. என்னடா இங்க ஒரு கிளைண்ட் செம்ம டேமேஜா படுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அசிஸ்டன்ட் கிட்ட படிச்சு சொன்ன இந்த டைம்ல எந்த அப்பாயின்மெண்ட்டையும் வச்சுக்க கூடாது. அவள சாக்ஸி சரி, நானே அதை டீல் பண்ண போறேன். நேம் அருட்செல்வன். ஹை, ஃபீனிக்ஸ்ல ஒரு தமிழ் பேர் சூப்பரா இருக்குல்ல? பேசுற தமிழே தீயசக்தி. என்னது தீயசக்தியா? எலெக்ஷன் முடிஞ்சே 2 வாரம் ஆச்சு, என்ன தீயசக்தி? ஐயா, நீங்க இப்ப ஏன்ட்ட வரலைன்னா உங்க மூஞ்சிய பிரேக்கிங் நியூஸ்ல தான் பார்க்கணும் போல இருக்கு. ஒரு மாதிரி டெரரா இருக்கீங்க. Let's get into a journey. I'll take you into a deep hypnosis. Mr. அருட்செல்வன், உங்களுக்கு இப்போ 5 வயசு ஆகுதான். லாலி லாலோ 5 வயசுல இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அஞ்சலி அப்பா கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தேன். சரி, செந்தூரம் பூவே 16 வயதில் இந்த 10 பருவத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அஞ்சலி லவ் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கிட்டு மொத்தம் அஞ்சலியோட அப்பா கிட்ட அடி வாங்கறதா 3 நேரம் ஜாபா வச்சுட்டு இருந்தீங்க போல இருக்கு. This is all some sort of childhood drama. No, drama இல்ல. It's my mama. அஞ்சலி புஷ்பாஞ்சலி. ஓ சாரி, அந்த அஞ்சலி இல்லை. அஞ்சலி கேள்விப்பட்டிருப்பீங்க. அஞ்சலி யாரு தெரியுமா? ஆக்சுவலா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். இந்த மாமா இருக்கு இல்லையா, மாமனார், அவருடைய லிட்டில் பிரின்சஸ்
சரி என்னதான் ப்ராப்ளம், என்ன நடந்துச்சு அப்படின்னு கியூரியஸா இருப்பீங்க. ஒரு ஃபிளாஷ்பேக் போடலாமா? ஃபிளாஷ்பேக் பாருங்க. போலாமா? இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அப்பா இன்னும் 1 மணி நேரம் வந்துருக்குமே ஏர்போர்ட்ல இருந்து. போய் பார்த்துட்டு வரலாம் நீங்க. ஒருவர் எங்க போட போறாரு? அஞ்சலி, அப்பா எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி பாருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. வெல்கம் டு ஃபீனிக்ஸ் மாமா. எப்படி இருக்கீங்க? அப்புறம் ஜர்னியா எப்படி மாமா இருந்தது? இது இந்த ஏர்போர்ட் ஊபர் ஏற்றி விட்டீங்க, அந்த ஜர்னி தானே? நல்லா இருந்தது. ஆனா மாப்பிள்ள, இங்க ஊபர் கார்பர் டெஸ்ட் வச்சிருக்கான். உங்ககிட்ட அந்த பழைய கேபிள் தானே? இந்த உடனே ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா வந்து டயர்டா இருப்பீங்க. போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்கப்பா. அப்பா, என்ன சொல்லுங்க? ஏன் மாப்பிள்ள, இந்த ஊர்ல ஏன் அப்படி எப்படி சொல்றது? இங்க இன்னும் சூரியன் மறையல மாமா. வாப்பா நம்ம சாப்பிடலாம். உங்களுக்கு அம்மா உங்களுக்கு சேவியா பண்ணி வச்சிருக்கேன். அடியில் சரியாதானே? எப்படி மாப்பிள்ளைக்கும் மாமனாருக்கும் நம்ம பிரவீன் காமெடி ஷோ மாதிரி 8 பொருத்தங்க. 8 பொருத்தம் என்னென்ன பொருத்தம் கேக்குறீங்களா? பார்க்க தானே போறீங்க. ரெடியா? ரைட். என்ன மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அப்புறம் மாப்பிள்ளை அமெரிக்கா வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, எப்போதான் உங்களுக்கு கிரீன் கார்டு வரும்? வந்துரும் மாமா. இன்னொரு 1 or 2 years வந்துரும். இது வழுக்கி நிறைய ப்ராசஸ் இருக்கு மாமா. மெதுவா வரும். அடே, உங்க ஃப்ரெண்டு 2 நாள் முன்னாடி வந்தானே சுனில், முதுகுல 3 கோடு போட்டா அடிப்பாலே இருப்பான். அவனுக்கு தான் கிரீன் கார்டு வந்துருச்சாங்க. அது நிறைய கேட்டகரிஸ் இருக்கு மாமா. மெதுவா வரும். அவன் என்கிட்ட மேனேஜர் சொன்னான், அப்படிங்க மேனேஜர் இல்லையா? கிரீன் கார்டு ப்ராசஸ்ல உங்களுக்கு இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா அதுல அதெல்லாம் விழுந்த மாப்பிள்ளை, தளபதி ஆட்சி வந்தாச்சு. கட்சியில பெரிய பெரிய ஆளுங்கலாம் எனக்கு தெரியும். நான் வேணா அவனுக்கு ட்ரங்க் கால் போட சொல்லவா? இப்போ உங்களுக்கு விசா ரிஜெக்ட் ஆகுது. உங்க அப்பனுக்கு ரிஜெக்ட் அப்பா ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. சரி மாப்பிள்ளை, ரொம்ப போர் அடிக்குது, நாங்க பேச கிளம்புவோம். எனக்கு இப்ப மீட்டிங் இருக்குமா? பேக் டு பேக் மீட்டிங். என்னால இங்க சும்மா வர காவடி போடாதே மாப்பிள்ளை. பொழுதுக்கு வாட்ஸ்அப்ல போய் இவங்க வேலை இருக்கீங்க, வேலையாவது யோசிக்காதீங்க மாப்பிள்ளை. இப்ப ஏதோ ஒரு ஏழை வந்துருச்சா, எல்லாத்துக்கும் வேலை இல்லம்மா, ஈஸியாதுன்னு சொன்னாலே அதை சொன்னேன். திஸ் இஸ் டூ மச். இதுக்கு மேல நான் இங்க இருந்தா சரியா வரேன். நான் போறேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? மாப்பிள்ளை போட்டு போறாரு. கோச்சிங் சொல்லப்பா. மீட்டிங் டைம் ஆயிடுச்சு போயிட்டாரு. குட் மார்னிங் சொல்லிட்டு மீட்டிங் முழுக்க மியூட்ல இருக்குது. எவ்வளவு புஸ்தகம் சொல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அதாகப்பட்டது மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டை. இவங்க 2 பேரும் சண்டையில உடையுமா யாராவது மண்டை? பார்ப்போம்.
எங்க யாரையுமே காணோம். ஓகே டைம் பார்க்கலாம். அஞ்சலி அஞ்சலி இவ உங்க அப்பா என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க? வாவ் அப்பா சூப்பர் டான்ஸ் ஆடுறீங்களே. ஏய் குடும்பமே லூசா? அவன் யார் கூட ஆடிட்டு இருக்காரு? முதல்ல அதை நல்லா பாரு. அப்படி போடி போடி என்ன இந்த போனே பார்த்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் சார் அஞ்சலி எப்படிமா அப்பாவோட லேட்டஸ்ட் இன்ஸ்டாகிராம்ஸ் கலக்கிட்டீங்கப்பா சூப்பர்ப்பா. உங்க அப்பா இதெல்லாம் சகஜம்ப்பா. வீட்டுல போர் அடிக்குதுன்னு உங்க ஒரு கெட் டுகெதர் கூட்டு போனா என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் நல்லா இருக்கு. ஏன் நல்லதா இருக்கு? ஓ நீங்க அந்த ஸ்டெப் சொல்றீங்களா? நான் இப்படி ஆடி இருக்கிறோம் அதுக்கு இப்படி ஆடி அத சொல்லல. யார் கூட ஆடிட்டு இருக்கீங்க? முதல்ல அதை பாருங்க. இந்த லேடி எங்க தலைவி திரிஷா மாதிரியே இருந்தாங்க. நீங்க ஆடுறது என் பாஸோட வைஃப். அதனால நல்லா தான் ஆடிருக்காங்க. உங்களால என் மானமே போச்சு இன்னைக்கு ஆபீஸ்ல. இருக்க மாப்பிள்ள மானம் ஒரு புதுசா திஸ் இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் ஹேண்ட். இதுக்கு மேல சரியா வராது இது. யோ இல்லையா அவங்க அம்மா 3 வேளை சேமியாவே பண்ணி போட்டாலும் அனே சேமியாத ஒரே காரணத்துக்காக சாப்பிட்டு பேசாம போயிருந்தாங்க. என்னைக்கு கூட்டிட்டு வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பேர்ல காலகட்டம் பச்சை கலர்ல ஒரு ஜூஸ் தருங்க. அது வந்து ஒரு ஹெல்தி மோக்கா. அதுவாயா ஹெல்தி மோக்கா கழுத்து மூச்சா வாங்க சாயங்காலம் ஆச்சா விடா அது கீங் பாமா. ஏராளமா இருக்கு ஆனா வாய் கட்டி முடியலையே. அதை விடியா மொத்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஒரு 4 இடத்துக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காமிப்போம். ஒண்ணும் கிடையாது. வீக்கெண்ட் ஆச்சுன்னா ராபிச்சக்கரை தட்டு தூக்கிட்டு போற மாதிரி அழுகின்ற சோத்தை போட்டு பாட்டுக்கு கிளம்பி இருக்கு. அது வந்து கம்யூனிட்டி ஷேரிங். எங்கேயா கம்யூனிட்டி சார் இருக்கிறது மொத்தம் 5 சாமி ஒரு நாள் சுத்தி போயிருக்கீங்க. அதுவும் அந்த வீட்டுக்குள்ள நடந்தா ஆம்பளைக்கெல்லாம் கிளாஸ் தூக்கிட்டு ஒரு சைடு போயிருக்கீங்க. பொம்பளைக்கெல்லாம் ரீல்ஸுங்கிற பேர்ல ஒரு சைடுல போயிருக்கீங்க. நாங்க சோஃபால போய் தலையில கை வச்சு பார்த்துருக்கோம். இது கூட பரவாயில்லையா? இந்த சுனில் நம்ம அணில் அவன் வீட்டுக்கு போனாலாவது ஒரு பிக் பாஸ் ஒரு குப்பிக்கு மாதிரி பார்க்க முடியுது. கேட்டா IPTV தான். IPTVலாம் இல்லீகல். அது இவங்களுக்கு புரியலையே. அதாவது 2-3 நாளைக்கு வச்சிருக்காங்க. அதை விட நீங்களே பண்ண வீட்டுக்கு போனா நெட்ஃபிளிக்ஸ்ங்கிற பேர்ல டார்க் ஃபார்ம் மாமான்னு போறேன். அதுல ஆனப்போ 33 வருஷம் எப்படி போயிடுறாங்க 33 வருஷம் எப்படி போயிடுறாங்க. ஆண்டவர் பீட்டர் புரிஞ்சு போட்டு அதுக்கு புரிய மாட்டேங்குது. இது கூட பரவாயில்ல. ஊர்ல இருக்கும் போது நாட்டுக்கு தெருவுக்குள்ள இருக்கிற டீ கடைக்கு போய் ஒரு டீ அடிச்சு ஒரு 4 பேர்த்த சந்தோஷமா பார்த்து பேசிட்டு இருக்கு. இங்க வந்தாச்சுன்னா இவர் எப்போ ரூம்ல இருந்து வெளியே வருவாருன்னு தேவனை பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கணும்னா இவர் வருவாரா ஒரு டப்பா கேட்டு கூட்டு போவாரா? சும்மா என் கார் பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னா கடுப்பாரு. வேணா நீங்க நடந்து போங்க. இது இந்த ஊர்ல எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு US அப்படின்னா ஒரு பேரியா ஒரு சியாட் அப்படி எதிர்பார்ப்போம். வந்து உட்கார்ந்தீங்களே யாரு சொல்லுவாங்க பள்ளி கூட பின்னாடி சைடு வச்சு இப்படி விவசாய ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்ப நல்லா இருக்காது. இந்த மணிக்கு வெயிட் கொடுத்துருக்கலாம். என்னமா பண்ண சொல்ற 6 நிமிஷம் 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அது புள்ளிய சட்டை முடிச்சுட்டு கிளைமேக்ஸ் ஆடமா லெட்ஸ் கோ. மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் பல பிரச்சனைகள். இதை தீர்த்து வைப்பார்களா டாக்டர் டி? காண தவறாதீர்கள் உங்கள் சன் டிவியில் விஜய் டிவியில் மாமா டிராமா ஃபைனல் சீன். பாத்தீங்களா டாக்டர், சாதுவா இருந்த என்ன இப்படி சேதுவாக்கி இங்க உட்கார வச்சிருக்காருங்க. கவலைய விடுங்க. அதான் இந்த டாக்டர் டி கிட்ட வந்துட்டீங்கல்ல, இனிமே எல்லாமே சக்சஸ் தான். உங்க பிரச்சனைக்கு சூப்பரா ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தர போறேன். என்ன டாக்டர் வெறும் டிக்கெட் எழுதி கொடுத்துருக்கீங்க? அட ஆமா, இன்னைக்கு என்ன நடக்குது? ஃபீனிக்ஸ்ல பிரவீனோட ஸ்டாண்ட் அப் காமெடி நடக்குது. அதுக்கு நீங்க உங்க வைஃப் குறிப்பா உங்க மாமனார் 3 பேரை ஜாலியா
கையை தொட்டுட்டு போங்க. குலுங்கி குலுங்கி சிரிங்க. அதை விட என்னென்ன மருந்து இருக்கு? மாப்பிள்ள மாப்பிள்ள இங்கே இந்த மருந்து இருக்கு மாப்பிள்ள. கிளைமேக்ஸ் வந்துருச்சு. நான் திரும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பரவாயில்ல மாமா. டாக்டர் நமக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் பிரவீனோட காமெடி ஷோ பார்க்கலாம். வாங்க. அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். Ladies and gentlemen, give it up for Arizona Tamil Humor Club's debut show, Mama Drama. Enjoy பண்ணீங்களா? இந்த சீன் உங்களுடைய என்ஜாய்மெண்ட், உங்களுடைய கைத்தட்டல், உங்களுடைய சிரிப்பு தான் எங்களுக்கு ஆக்சுவலா இன்னைக்கு வைட்டமின் மாதிரி. ஸோ தேங்க்யூ, யூஆர் வெரி வெரி கைண்ட். தேங்க்ஸ் ஃபார் டூயிங் தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு ஜீனி டீம். ஜீனி டீம் பிக் தேங்க்ஸ். நீங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு லோக்கல் டேலண்ட்டுக்கு சான்ஸ் கொடுத்து ஒரு அரிசோனா தமிழ் ஹியூமர் கிளப்பை நாங்கள் லான்ச் பண்ணிக்க முடியாது. அண்ட் பிரவீன் குமார் ஜி, நீங்க ரொம்ப ரொம்ப லக்கி. போன வாட்டி வந்தப்பையும் லோக்கலா யூ கேவ் சான்ஸ் டு லோக்கல் டேலண்ட். இந்த வாட்டியும் அரிசோனா தமிழ் ஹியூமர் கிளப்புக்கு நீங்க லோக்கல் லான்ச்க்கு ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டு ஜீனி as well as பிரவீன் குமார் ஜி for trusting us and giving us this debut stage. What an opportunity for us. We don't take it lightly. அடுத்தது, just wanted to quickly introduce all the characters. I'm sure most of you know them, but it's my honor and privilege to introduce everybody in Arizona Tamil Humor Club. Starting with our Reels Rakshashi, Dr. T, Sri Vidya Srikanth. She's the original idea, the idea கொடுத்தாங்க பிள்ளையார் சொல்லி போட்டு அந்த ஐடியாவோட கன்செப்ஷனுக்கு she played a major role, and also she was part of the script writing team. So Sri Vidya Srikanth. அடுத்து நம்ம அருண் செல்வன் மாப்பிள்ளை, needs no introduction, Karthik Rajagopalan aka KR. Method artist pa. He was also instrumental in script writing. So next, நம்ம மாஸ் காட்டிய மாமனாரோடைய டாட்டர் அஞ்சலி, மாமாஸ் லிட்டில் பிரின்சஸ், விஜி ராஜேந்திரன். Ladies and gentlemen, 6'7". இந்த மாதிரி ஒரு பொண்ணு எல்லா அப்பாவுக்கும் இருக்குங்க. எவ்வளோ அவங்க அப்பாவை ரசிச்சு அந்த பாடி லாங்குவேஜ்ல she did phenomenal job. She was also part of the script writing team as well. So, and next, ரெடியா? மாஸ் காட்டிய மாடர்ன் மாமனார் தீரஜ். I'm big fan. That's my. He was also a part of the script writing team. So, and coming up next in the gimmicks, music, எல்லாமே டைம்லியா present பண்ணது, the man behind the music and all the special effects. Ladies and gentlemen, put your hands together and welcome Srikanth VK. Also part of the script writing team. Thanks to our additional script writers, Vamsi Krishna and Manivanna Shanmugam. Please come to the stage. Vamsi and Manivanna, please come to the stage. Vamsi. Thank you. We are all part of the script writers for this particular play. And additionally, we would like to also give a shout out to our other Arizona Tamil Humor Club group members, Arun, MB and Baski, for their support. Please come to the stage as well. Arun and MB. Sure. நாங்க வந்து ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் கூட வந்து ஹோப்ஃபுல் இது நடக்குமான்னு எங்களுக்கு தெரியல. நாங்க போன்ல நானும் வம்சி கேஆர் தான் பேசி இல்லை முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னு தைரியம் கொடுத்தது எங்க தங்க தலைவி திரிஷா ஸ்ரீகந்தியா, அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த், ஃபவுண்டர்ஸ் ஆஃப் திஸ் கிளப். Yeah, the script was conceptualized and finalized in 2 weeks actually on Sanamari, and practice பண்ணி enact பண்றதுக்கு ஒரு 7 days ஆச்சு. Last 7 days தான் literally we went through scene by scene, 5-6 scenes. அதுல சில scenes எல்லாம் filter out பண்ணி டைம் இல்லாதனால, and full rehearsal பண்ணது last 24 hours. We had 5 or 6 takes just yesterday, full rehearsal. இவ்வளோ டயலாக் நானாவது பேப்பர் வச்சு நடுவில் பேசிட்டு போனேன். These guys kudos. I don't know how they did that, and absolutely you want to say
So Ashwin needs no introduction. I have to give kudos to him because due to so many personal commitments, அவருக்கு ஒரு ரோல் நாங்கள் கொடுக்க முடியல. அதெல்லாம் மனசில் வச்சுக்காம அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு இதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இங்கே இருக்கு ரிஹர்சலுக்கு அவங்க வீடை கொடுத்து சோட்டை போட்டு எல்லாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி இஸ் ஃபென்டாஸ்டிக். எங்களோட வைபவ் செல்லப்பிள்ளை வைபவ் அவர் தான். Thanks. We're all same group, right? So yeah, thank you audience for your love and support. I'm sure இதுக்கப்புறமா ஹரிசன தமிழ் ஹியூமர் கிளப் அடுத்து எப்போ பிரசன்ட் ஆனும் இதே மாதிரி உங்களுடைய love and support and கரகோஷங்களுக்கு we are always looking forward to something more, something better. So 2 weeks la I think we did something hopefully you like. Yes. ஒன் லாஸ்ட் திங், இது வந்து இந்த ட்ராமாக்கான கோர் குரூப் இது. பட் இதை தவிர என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 16 மெம்பர்ஸ் இருக்காங்க டோட்டலாக. ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூ மோர் சச் ஷோஸ் வித் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. Thank you everyone.